எங்கடா நீர்மலை அடியா அடிப்பாங்க. ஏ விழாக்குளம் காசியாத்தா அவருடைய பேரனும், ஏ விழாக்குளம் நெப்போலியன் மச்சான் அவருடைய அக்கா மகனுமாகிய கோட்டமேடில் வசிக்கக்கூடிய எனது அன்பு தம்பி கோட்டமேடு ஜெகன் சார்பாக 501 வழங்கிய அன்பு உறவுக்கு நன்றி, வணக்கம். நான் அந்த குந்தாணி சக்கார்த்தி மகன் கடா நல்ல பொம்பளை பிள்ளையா இருக்கா, டவுசர் போடாமல் ஆடுறது. அண்ணே அதே நீ பார்த்த இதுக்கு லைட்டாக கட்டி பிடிக்கும் போது வால்ட்டி புள்ள கசிவு வந்துச்சடா. நம்ம கடை வீதி கலகலக்கம் போடு அக்கா மகன் நடந்து வந்தா பளபளக்கும் இந்த பச்சை கிளி நடந்து வந்தா முடிஞ்ச அவர்கிட்ட ஜடையும் அடிவெட்டி இருக்கும் இது சின்ன நடையும் துண்டு உண்டு வச்சது வேப்பைய மகனை மொத்தம் அவனை குழந்தை பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. உன் வீச்சம்படுத்த மசுறு மசுரை வந்து மூஞ்சில் அடிக்கிறதா இவ்வளோ பொழப்பா அடிச்சுட்டானே அடிச்சுட்டானே ப்ரோ. அந்த கத்திக்கம்பு எடுத்து பின்னாடி இருக்க வா குலைய வெட்டு வலை. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறதுக்கு எனக்கு வாடி வெத்தலை வாக்கு வாங்கித்தாரே நீயும் போட்டுக்கோ. சமக்கலை என்ன சொன்னா போச்சரியாக சேர்த்துக்கோ. வாடி வெத்தலை வாக்கு கொட்டா பாக்கு கொட்டா வாய் செவக்கு மச்சினி நீனோ கூடிய சீக்கிரம் சென்னை ரோட்ல இல்லைன்னா என்ன சொன்னீங்க? பிரச்சனை ஆகி ரோட்ல தெரிய போற ஒழுங்கா ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் இது ஸ்டைல கேட்ட புகருதோம் இது சூப்பர் புகர கேட்ட அதே மைக்கு வாயில் அடிச்சு கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி கொத்த முகந்தான் கண்ணே நீ தூங்கையில கொஞ்சம் குளிர்ஜாக எம்மனந்தான் மழை வேஞ்சா தானே மண் வாசம் பொண்ணை நினைச்சாலே பூவாசந்தான் பாது மேல பேண்டு வைப்பேன் கையில் போன போட்டு சோப்பு துணி சோப்பு லக் சோப்பு சின்ன அம்மன் சோப்பு கொசுபத்தி காக்கியில உளுந்த பருப்பு. அண்ணே சோப்பு சரி கொசுவத்தி எதுக்கு கவட்ல பொருதி வச்சு போதி வாயில வைக்கிறதுக்கு தம்பி மிஸ்டர் முட்டை போண்டா உன் வேலை மாதிரி பாடுறா. ராசா ராசா ஒன்ன வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூ. ஏய் இதுக்கு வாசிக்காத. 5:30 வரைக்கும் நீ ஏமாத்தி விட்டு உன் புருஷன் கூட பைக்கில் ஏறி போயிருவேன். அப்புறம் உன் கூட வருவாங்க. நானும் மருதமணியும் கோனேஜை ஜப்பிட்டு தெரியவா. அப்படி சொல்லாதீங்க கோபால். ரொம்ப நடிக்காத. நீங்க இல்லனா அரே கோன் ஹே கோன் ஹே தோன் ஹே தபாஹா பதா. ஆனா மேனா ஹே மேல புடா ஒரு கொலக்கட்டைப்பட்டி கிராமத்தாளுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்க ஊரு காசை கொடுத்து விட்டு எனக்கு இப்படி ஒரு பிகரை அமைச்சு விட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்க ஊர்லாம் நல்ல விளையும். அப்படியே அடங்காத முன்ட்டை அரைஞ்சே விடுவேன். அண்ணே பொத்திக்கிட்டு இரு கொண்டே அண்ணே நேத்து கூட இப்படி கட்டி பிடிக்கல, இன்னைக்கு நல்லா கட்டி பிடிக்கிற. ஐயோ உள்ளூர்ல ஆனா இது புறா நினைக்கிது இப்படி கண்ணமையம் திருறானேண்டு. ஏன் பொண்டாட்டி யூடியூப்ல பார்த்துட்டு என்னைய உலக்கைய வச்சுக்கிட்டு தான் சோறு ஓடுறான். ஆனா இவன் என்னது இதெல்லாம் தொழிலுக்காக. ஏன்னா சினிமா நடிகர் பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கா. காடமங்கலம் முருகா அவங்கெல்லாம் கதாநாயகத்தை தொட்டு தான் நடிக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் உலக்க வச்சிருப்பாங்களானே. ஆனா இதுல சில இளைஞர்கள் எனக்கு போன் அடிச்சு கேட்குறாங்க, தொழிலே அப்போ எதுவும் வருமானே? ஏதாவது வரும். அது ஒரு மஜிரு வராதுடா, இது தொழில்.
அப்படி நான் ஒவ்வொரு பிள்ளைய டான்ஸ் ஆடுற பிள்ளைகளை பூரா லைன் பண்ணியிருந்தேன்னா கலிச்சேரி வயக்காட்டில் கிடாமத்திருப்பேன். சாணி 800 மூடை கொண்டு போயிருப்பாங்க. நான் அம்படையை கூட்டு கொண்டு போய் வச்சா என்னைய பொறுத்தளவு எல்லாருமே சகோதரி தான். யோ கையை பிடிக்கிற நான் உனக்கு உண்மையான முறை என்ன முறை அதை சொல்லுமையா. நீ எனக்கு அத்தை மக வேணும். கையை பிடிக்கிறதுக்கு எதை பிடிச்சாலும் காலையில் 100 ரூபா. நீ எனக்கு அத்தை மக வேணும். உன் கையை பிடிச்சி இழுத்தனா ஒரு வெட்டிக்காரன் அறை வாங்கிட்டு போறேன் பள்ளிக்கூடத்தில் விழுந்து அவனால தாங்க முடியல. அவன் ஓசியிலே விட்டு படம் பார்க்குறேன் பாரு. எவனாவது நாட்டில் தங்கச்சியை கட்டி பிடிக்க வச்சு பால்கனியில் உட்காந்து பார்ப்பாங்களாடா. நீ பால்கனியில் உட்காந்து பார்க்காத மாடியில இருந்து பாரு. பக்கத்துல இருந்து பார்க்குறேன். இதோ உங்களுக்காக செய்யா உன்னை தடவும் போது தாளக்கார ஜீவசமாதி அடைஞ்சிட்டேன். அவர் எனக்கு சித்தப்பன் வேணும். அப்பாவை பத்தி அப்படி ஒரு வார்த்தை பேசாத. ஆனா உன் குடும்பத்துக்குள்ளேயே உன்னை வச்சுக்கிட்டு இது பண்றேன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன் பாரு. நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியா ஒரு வண்டி ஆள் வந்திருக்கோம். இங்கிட்டு வாடி வச்சு கிளம்பிட்டேன். வாடா என் தங்க கொஞ்ச நேரம் பெயிண்ட் அடிக்க தெரியாது செவத்தை தடவுற மாதிரி தடவி விட்டுருவேன். அப்புறம் உன் புருஷன் கூட போய் ஜாத்தசங்கோட்டில் பைக்கில் ஏறிப்போ. ஏய் டவுசரே போட மாட்டியா? பத்தியா கட்டி பிடிக்கும் போது சத்தத்தை பத்தியா? லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. யாருங்க இந்த வேலை பார்க்க? சுத்தமாக ஆஃப் பண்ணியது. லைட்டை போடுங்கப்பா. லைட்டை போடு. என்னடா அழிஞ்ச இலக்கால கெளுத்தி காஞ்சது மாதிரி. ஹாய் ப்ரோ. அம்பரஜ மைஜெட்டில் வேலை ஆக்குறீங்களா? என்னது இவருக்கு இவ்வளவு பெருசா இருக்கு முன்னாடி? ஹலோ ஹலோ நீங்க யார் பேசுறது? கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அன்னதானம் கிராம பொதுமக்களும் சுற்றுவட்டார தாங்க முடியலையா? ஏமாமா அவன் உடம்புக்குள்ள லேசா ஒரு சின்ன குழாயை குடிப்பீங்களா பாவம். கொலா இல்ல பிபி எடுத்து கை. அவன் தெம்பு எம்பிருக்கானே. அண்ணன் நட நடப்பே அச்சமத்தம் போல. டேய் அவர் மைச்செட்டை திட்டு வந்து அவர் மைக்கே காலி பண்ண வர்றாரு. ஏன்டா அழகு மயனே மாமா இந்த குழாயை நல்லா இருப்பிய. டேய் புடிஞ்ச மாதிரி சொல்லிக்கிறாரு. நான் மேலப்படாத படிச்சேன். மேலப்படாத என்ன கிழிச்ச சொல்லு. நாக்க புடுக்கிற மாதிரி கல்ல. யாரும் என்னைக்கு அட்வான்ஸ் சொன்னாலும் அன்னையில இருந்து என்ன சொல்றானியா? நான் மேலப்படாத என்ன பிஎல் படிச்சு முடிச்சுட்டேன். ஏய் அவர் எம்ஏ உனக்கு தெரியுமா? எம்ஏ மாடு மேய்ச்சா. மாடு மேய்ச்சா? ஆமா 3ஆம் கிளாஸ் பையிலா. நான் மேலப்படா இதுல மூணாவது படிச்சுக்கிட்டா ஓவரா பீத்திங்கறியா? அங்க சாப்பாடு ஓடுறதுக்கு 2 பேர் வந்தாங்களே நாங்க கிளாஸ் மண்ட். என்னடா கிளாஸ்? ஐயோ உடைச்சு போடா. 3ஆவது படிச்சிட்டு ஒரு கிளாஸ் மண்ட். ஏங்க ஹலோ ஏலியன் இங்க வாங்களே. ஏலியனா பெருத்த அவமானம்னே. ஏலியன்னா அமுல் பேபி தங்க பேபி குட்டி பேபிங்கிற மாதிரி ஏலியன். நீ வாயை கண்ட்ரோல் பண்ணு. என்ன வேலை தெரியுமா ப்ரோ? ஆம்பளைக்குள்ள அண்ணன் தம்பியில் அடிச்சுக்கிறோம். நீ ஏன் கூட வர்ற? இல்ல உங்களுக்கு இது பண்ணலாமே. ஒரு இது பண்ண உன்னை பண்ணிட்டு போயிருவேன். அவன் கெட்ட ரோக்கர் எச்சு பத்தி பைய ஒல்லி நீ கூட படம் தான் கவட்டுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஹலோ ஏலியன். என்ன? மிஸ்டர் ஏலியன். இருச்சையா கொலா தூக்கிட்டு வந்திருக்கு. இது என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? பொம்பளை கொலா. ஏய் எப்படி? இது பொம்பளை கொலான்னு எப்படி தெரியும்? பொம்பளை வாயை மூடி என் ரேகையை அழிஞ்சு வச்சுடா. ஆத்தி போடா. விளக்கம் சொல்லாம கொடுக்க மாட்டேன். ஐயோ அவரு கொலா வக்கீல போட்டு நொறுக்க போறானே. ஆத்தி அத வச்சிட்டு விளையாடுங்க. அண்ணே நீங்க விடுங்க ப்ளீஸ். இவ்வளவு முத பொளக்கறம்டா அண்ணேன்றாடா. பத்தியா எப்படி உன் வீட்டுக்கு சந்துக்குள்ள விட பாக்க. நாத்தான் கூட வந்து குடல் வந்து வச்சுக்கணும். அந்த வந்து நாடகமெல்லாம் ஒரே சண்டையா நடந்துட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க. நானும் நல்லா நடக்கும். செவரோட்டி அத்து போடுவேன். என்ன நொண்ணே கீழ கவுத்து வைங்க. அண்ணன்ற வார்த்தையே தமிழ்நாட்டுல மருதமணிக்கு பிடிக்காத வார்த்தை என்ன? அண்ணன்ற வார்த்தை. ஆத்தி நான் என்ன செய்வேன்? அண்ணா என்ன நாத்தான் கூட வந்து குடல் வந்து. அப்புறம் ஏன் அவர் கூட சண்டை போடுறீங்க? அப்பா அது எந்த குழாயும் இல்ல. இதே என் மாமே அன்பரஜா மைக் குழாடா. அன்பரதன் கலா தெரியும். மானாமதுரை அன்பரஜன். ஏங்க இது என்ன கொலா? வீட்ல மண்ணை ஊத்துறதுக்கு பணம் இல்ல. இத கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் வச்சு ஊத்திக்குவேன். ஏன்டா அந்த குழா உனக்கு ஏய், அத போய் கவுத்து வைங்க. இது என்ன கொலா உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. பொம்பளை கொலா. அதுதான் பொம்பளை குழான்னு சொன்னீங்க. அது எப்படி
சொல்லட்டுமே, ஏலியன் ஏதோ இந்த நாட்டுக்கு சொல்ல வருது. என்ன? சிம கருவ பெருத்தும் போச்சு. ஏலியன் அத கவுத்து வச்சிட்டு பேசுங்கன்னு சொன்னேன். கவுத்து வைக்க மாட்டேன். டேய் மானாமர ஆத்துக்குள்ள திரி எடுத்து ஆடுற ஆள் மாதிரி இருக்கு. ஐயோ அண்ணா ரெண்டு பேரும் சண்டை போடுங்க. சிம கருவ பெருத்து போச்சு. சீமா கருவ பொறுமசாமி சீமா கருவ பெருத்து போச்சு. நாட்டில சீரழிஞ்ச பொழப்பும் ஆச்சு. திருப்பரங்குன்றத்துக்கு திருப்பரம் என்னைக்காவது பாவாடை அவுத்துட போறேன் பாருவேன் மயிர் மக. டேய் என்னடா இதெல்லாம். அதோட பார்த்து இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கு மேலப்படாவர் கொலக்கட்டப்பட்டி கிராமத்தார் சார்பாக வேணாம் நான் அடங்க மாட்டேன், நீ கொண்டு போய் சைக்கிள் துறைக்க வச்சுக்கப்போ. எங்க மாமா வர்றாரா அம்பரிசி மாமா, இந்த காசு கொடுப்பாடுறா உனக்கு. பாசத்துக்குரிய அன்பு சித்தப்பா கவுன்சிலர் தொழிலதிபர் எங்களது ஏ விழாக்குளம் வேலுமுருகன் சித்தப்பா சார்பாக முத்தையா ஐயனார் சுவாமி ஐயனாருக்காக கோயில் திருப்பணிக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய அன்பு சித்தப்பா ஏ விழாக்குளம் வேலுமுருகன் சித்தப்பா அவர்களுக்கு நன்றி வணக்கம். அண்ணே மண்டைய கிளம்புனே. சம்பளத்தில் 450 ரூபா பிடிக்கப்படும். வா வா பத்தியாரே வா வஞ்சி கோடி இஷ்டப்படி கட்டி மூடி அடி நீயாச்சு நானாச்சு. என்ன கோபப்படுற? இந்த கொலை அனத்தம் பிடிக்க போது எனக்கு தெரியல, அது ஒன்றும் நல்லா தெரியல. எதையாவது அடிச்சு உடைக்க போறேன். எதனால அடிச்சு உடைப்பேன்? துண்டு ஓட்டுறாங்களா, அதுக்கு நான் நன்றி சொல்ல வேணாமாடா? அதுக்குள்ள வா 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 டான்ஸ் ஜெயபிரியா அவர்களுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் நாடகம் அந்த ஊரில். என் ராஜபாண்டி லட்சியம்புரம் இளையாங்குடி லட்சியம்புரம் எங்கள் அண்ணன் என் ராஜபாண்டி சார்பாக டான்ஸ் அவர்களுக்கு ரூபாய் 501 நன்கொடை அளிக்கிறார். ஆனால் நீ அங்கே வரல. அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவர் என்ன உருவத்துல இருக்கிறாருன்னு பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் எங்களது லட்சியம்புரம் அதில் என்ன வேறுபட்டு ராஜபாண்டி அண்ணன் சார்பாக எனக்கு 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. இதெல்லாம் பெரிய ஓரம் வந்தக. இது முதல்லயே நீ கொடுத்துருந்தா கூட நான் வருத்தப்பட மாட்டேன்ப்பா. இல்ல நான் என்ன பாவம் செஞ்சேன்? அவங்களுக்கு ஆளுக்கு 500 கொடுத்துட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் வாங்குற காசு பூரா உனக்கு தானே. பொய்யா சொல்றியா? பொய்யா பூரா காசும் இல்ல, மொத்த காசு எனக்கு தான் சொல்ல வந்தேன். யாருக்குடா போட போற? யாருக்குப்பா? ஏ வா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி வருத்தி கௌரவப்படுத்திய அண்ணே உலா எங்கிட்ட வைனே பொழுதன்னைக்கு வச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம வேலிக்கிற டோல்கட்டை அடைச்ச மாதிரி. எஸ்ஆர் டிரைவர் கே பூபதி என் சரவணன் புதுக்கோட்டை தமிழ்நாடு டிரைவர் நலச்சங்கம் செந்தில் சார்பாக எனக்கு பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தி அப்படியே துண்டை கொண்டு போன அந்த எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம். என்ன கொலா தெரியுமா? மூடு தள்ளிக்கிட்டு வாடா வாடாங்கிட்டு அடி தில்லாட்ட அங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு வாகானே
ஏ ஆல மரம் எம்மாட மரம் அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே விழுத விட்டு நான் இப்போ கீழிறங்கி ஒரு 4 அடி கீழிறங்கி உங்களோட அடத்தான போறேன் அடி தன்னே நன்னானே தானே நன்னானே பாகானே அலமரம் அலமரம் ஆலமரம் அங்கே விடுது 10000 தண்ணீர் நாடே தண்ணீர் நாடே தண்ணீர் நாடே தண்ணீர் நாடே போடு நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போய் படு என்ன சூப்பர்ப்பா அப்புறம் எதுக்கு உன் மருமகள் அதுக்கு போடுற இப்போ நான் என்னடா பண்ணேன் எல்லா பப்புன்னு பண்றதாண்டா பண்ணேன் மாமா ஜென்டில்மேன் அப்படி பேசாதீங்க. என்னடியா ராதாகிருஷ்ணன் இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ நாடகத்துக்கு போட்ட? அவர் போட்டாரா? போட்டுட்டாலும் நம்பரையே போட்டுட்டாரா? நல்ல கட்ட நாட்டு கட்ட நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு. சாரி ப்ரோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. என்ன ஏடி எனக்கு புளுக்கு புளுக்குன்னு கோவம் வருது. நீங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. என்ன கூப்பிட்டனே வந்துட்டீங்க? நீ கூப்பிட்ட என்னைய ஒருத்தன் இப்போ சொன்னேன் இவன் உத்தமனான்னு பார்ப்போம். மாடு பொடி மாடு யாரு? இங்க வாங்க. இப்ப அவர் ஆனார்ல அப்படி கூட தர மாட்டேன். ஹலோ அவர் இப்ப ஆனார்ல அவர் ஆனார்ல அதே மாதிரி நீங்களும் பாடணும். இப்ப நமக்காக மருதமணி அவர்கள் ஆடுவார். இதோ உங்களுக்காக. நல்ல கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு. மருதமணின்னு ஒரு உத்தமன் என்னை சொன்னேன். 2 ஸ்டெப் பேக். இப்போ போறேன் பாரு மருகா வயிற கலுங்கடி மாதிரி எங்கே கட்டி ஏற நீ என்னடி சைனா பம்பு மாதிரி தூக்குற என்ன தூக்கி சிங்கினா சிச்சி அட்டியா அடியா வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ ஏ வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ. பயத்தில் வந்து உன் பாவாடையில் ஒளிகிறான் பாரு. எதுக்கு வந்தான் தெரியுமா? எதுக்கு பழைய உன் நண்டை பிடிக்கலாம் நண்டு பிடிக்க அது என்ன நண்டு பொந்தா ஆடி மாசம் காத்தடிக்க அடி கொஞ்சம் செத்தனக்கே புருமசாமி புருமசாமி அங்க
கொரோனா பிடிச்சி நினைச்சு போடாம. குன்றத்தில கோயில் கட்டி குண்டத்தில கோயில் கட்டி கூட்டத்தில குண்டி ஒழிச்சு. சொட்ட சொட்ட சொட்டாணி 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 கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல சொட்ட சொட்ட சொட்டாணி 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 உன்னை கோவில கட்டி கும்பிட போற நெஞ்சல ஏஞ்சல குன்றத்தில கோவில கட்டி கும்மாளமா கும்மி அடிச்சு பச்சை கிளி. பச்சை கிளி. பச்சை கிளி. அடுத்த லைனை பாடுங்க. பாடுனே பாடு உன் பாட்டு கேட்க புதுக்கோட்டையில இருந்து முழும் பாட்ட பாடு ஒரே அரை அரைஞ்சுங்க பாரு பாடு பாடும் பாடி தொலையும். அடுத்து என்ன வரி வருகிறது? பஞ்சபர்ண பச்சை கிளி பச்சை கிளி. மாமனுக்கு நீ புச்ச கிளி பச்சை கிளி. ராதாகிருஷ்ணன். அவருக்கு எங்க குத்தால அருவியில குளிச்சது போய் இருக்குதா. குத்தால அருவியிலே குடிச்சது போல் இருக்குதா குத்தால அருவியில. அவர் என்ன அவன் பாட வராரு. அவன் என்ன செய்றான்னா கையை விட்டு பருப்பு எடுத்தா. டின் 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 டின். அவன் என்ன செய்றான்னா குற்றாலத்துக்கு ஒன்று கோச்சில் கூட்டு போய் கொஞ்சம் 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 குத்தால குயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா? நீ என்ன வேணா குத்து காலையில் உனக்கு மொத்தமாக சம்பளம் கொடுத்தா தானே ஏலப்பட 350 சம்பளத்துக்கு என்னதான் செய்வேன் வெறும் 350 ரூபாயா? என்ன வேணாலும் செய்வேன். ஒத்த ரூபா தாரேன், ஒரு ஒண்ணு பக்கத்து தாரேன். ஓ உத்தரவா வேணா, ஓ உடப்பட்டு வேணா. என்னம்மா, நீ ஒரு இருப்பா 500 ரூபா வந்திருக்கு சொல்லிக்கிறியாவே 300 ரூபா தான் தர சொல்றியா? தம்பி இதை படிச்சு சொல்றியா? யோ படிக்க தெரியுமா தெரியாதா? படிச்சு சொல்றியா? என்னை என்ன சொன்னேன் 3வது படிச்சுட்டு இவளை பிழுத்த பீத்துறேன்னு சொன்னேன்ல இப்போ படுறா கேவலப்பல என்ன பீத்திக்கிற? நான் கிளாஸ் யோ என்ன பீத்திங்கிறங்கற? அக்னி பிரதர்ஸ் ஆபரம் காட்டு ஈஸ்வரன் பிரதர்ஸ் மேலப்படா ஒரு அன்பு உறவுகள் சார்பாக இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற மருதமணி அவர்களுக்கு ரூபாய் 501. இது எனக்கு படிக்க தெரியாதாங்க? அப்புறம் ஏன் அவரை படிக்க சொன்னீங்க? ஐயோ அப்புறம் ஏன் அவரை படிக்க சொன்னீங்க? இல்ல இது படிக்க தெரியாதா? அப்புறம் ஏன் அவர்ட்ட கொடுத்து படிக்க சொன்னீங்க? என்ன அவன் படிச்சிருக்கானா படிக்கலான்னு கிளாஸ் பண்ணு நானே படிச்சிருக்கானா? என்ன சொன்னீங்க? கிளாஸ் பண்ணா ஏ முருகா என்னடா கிளாஸ் சொல்ற? மட்டும் தானடா கிளாஸ் மெண்டல்ன்றா ஒரு 1000 தடவை சொல்லிருப்பேன். நான் அங்கே தானே படித்தேன். என் கிளாஸ்மேட் நிறையா இருக்கு. கிளாஸ்மேட் கோபப்படாதீங்க ஏலியன். அவன் எல்லையில கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு ததை தவக்கு நினைக்கிறான். எல்லையிலையா? அவன் ஊர் எல்லையா? அழுகாத ராசா அழுகாத. அவன் தம்பி உள்ளூர்காரனே அடிச்சு விடுறான். நீ ஒரு விட்டு அடிச்சு விடுறியா? யார என்னையவா? அவன் வந்து இதான் அழிஞ்சான் இந்த வச்சு நசிக்க நசிக்கி ஞாபகம் வச்சுக்க. அக்னி பிரதர்ஸ் ஆவரங்காடு ஈஸ்வரன் பிரதர்ஸ் அவர்கள் மேலப்படாவோர் 500 அன்பள் வழங்கியிருக்கார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். 500 ரூபா வந்துருச்சு. பொறுமசாமி 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 அண்ணே அடிக்காதீங்க அண்ணே. ஐயோ பொறுமசாமி நாடத்துக்கு வர்றது இந்த சந்தோஷத்துக்காக தானே வர்றேன். பொம்பளையை கட்டி பிடிச்சி விடுவேன். 90 வயசுல கடை வந்தா பானை கட்டி புண்ணு நொட்டி புண்ணுன்றான். அண்ணே நீங்க பேசும்போது புரிச்சு நீ இன்னொரு தடவை அண்ணன்டா
டீ குடிச்சிருவேன் நானு. போய் குடி. யார் வேணாம்னா நீ டீ குடிச்சா என்ன, டீ குடிக்கிறாடி எனக்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது மலதாத மல்லிய பூவை கொஞ்சம் மழைய வந்து தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது ஓடு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது அம்மா. என்ன தீச்சட்டி எடுத்து விளையாடுறியா? ஏன்டா இது பண்ற? பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நீ நம்பி புடுங்கனது போதும். இங்க வா கையை விடுவாங்க, நம்பி விடாதே. ஜெயா, கதையில் உள்ள ஆளுகள்லாம் உள்ள படுத்திருக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் நின்றோம்னா நாரதர் வரவே 3 மணி ஆயிடும். சங்கடப்படுறாங்க நம்ம பக்கத்துக்காரங்களா, தள்ளி நிப்பேன். அண்ணே, எத்தனை பேர் இருந்தாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் குடும்பமே யூடியூப்ல தான் பார்க்குது. திஸ் தொழில் ஜெயா. தொழியா? நான் ஒன்று அடிக்கலாம். தொழில் அடிக்கிறதுக்கு நான் நாத்தா பார்க்க போகிறேன். நீங்கள் மூடிக்கிட்டு இருங்க போகிறோம். இதில் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மூக்க நுழைக்காதீங்க. ஐயோ, மூக்கு நுழைக்க மாட்டேன். மூக்கு நுழைத்த வீச கூடா. போடா. இந்த காசுக்காக ஊற்றுருவேன். ரோசப்படுறவன் எதுக்கு நம்மளோட வர்றேன்? ஜெயா, நான் உங்கள் வீட்டுக்கு எண்ணியார வரேன். அது மணி கிணிமணி இல்ல, உச்சியால பூஜை நடத்துறோம். அப்ப எல்லாம் வந்து நீ சூடத்தை பொறுத்து ஆளாத்தி பத்திய போல சொல்லிட்டு போ. எதுல நான் எதில் சொல்கிறேன்னா பண்ணாவா? நான் மற்றவங்க மாதிரியே ரப்பு ரப்புன்னா தெரிய மாட்டேன். இவன் திரி போட்டு எண்ணெயை ஊற்றி 6 மணி நேரம் கழித்து செய்வியா? என்ன விடுனே. உன்னையே நானா மாலை பிடிச்சிக்கிட்டா இருக்கேன். காதல் பண்ண விட்றா. பண்ணுடா, காதலையும் பண்ணு, மூக்குல ஒண்ணு எதுல வேணாலும் பண்ணு. நான் பண்ணேன், நான் வேணாம்னு சொல்லலையே. நீ எதுல பண்ண? எனக்கு என்னப்பா? நல்லா பண்ணு, நல்லா பண்ணு, நல்லா பண்ணு, பண்ண கூட விடு. போ. நான் வேணாம்னு சொல்லலை. நான் எப்ப வேணாம்னு என் தலையெழுத்துக்கு நீ கட்டி பிடிக்க நான் பார்த்துக்கிட்டே போறேன்டா. போறேன். அது மூஞ்சியை பாரு, முக்களிப்பா இங்கேனே இருக்கேன் பாரு. அதான் அந்த ஒரு கண்ணு சைடு வாங்குது பாரு. அதான் இந்த பாரு உள்ள கிணறு தோன்றியா உனக்கு? ஜெயா, நான் உடம்புல எந்த இடத்துலடா முத்தம் கொடுக்க? ஏப்பா, இதெல்லாம் உங்களுக்கே கேட்க தகட்டமால. எந்திரிச்சு போங்கப்பா. என்ன அதே எந்திரிச்சு போங்கப்பா. போங்கப்பா. என்னடா என்ன லவ் பண்றீங்க? இப்படித்தாண்டா செய்வாங்க. மயத்தை புடுங்கினாங்க. ஏன்னா அதுக்கு போல லைட்டை கட்டிக்கிட்டுனா எந்த இடத்துல முத்தம் கொடுக்க? சரியான கேவலப்பெல்லாம் இருக்க. அப்படி எந்த இடத்துல தான் முத்தம் கொடுப்பாரு? கொடுங்கடா. ஏன் வேற எங்க? மாமா மாமா ஹலோ மிஸ்டர் மருதமணி. மருதமணி அவர்களே, என்ன இனிப்பு? என்ன இனிப்பு? அந்த நேரத்துல ஓ மை காட். அட என்னங்கடா சொல்லி ஐயா கேவலங்க. அந்த நேரத்துல குசுவ போட்டு கஞ்சியே குடிக்க முடியாம என்னடே சொல்ற? சாப்பாடு முண்டு வெதர் அடிச்சு விடாமடா. ஜெயா, ஜெயா வா வா. அவன் ஒண்ணுமே அமையல இல்லை, அதனால அந்த வேக்காட்டில் பேசுறேன். மாமா வேலை பார்க்க சொல்றியா? நீ குளிக்கும் போது நான் தான் சோப் போட்டு விடுவேன். என்னடா அண்ணா, எனக்கு ஏதாச்சும் ஒன்று அமைச்சு விடுனே. நோப்பத்தா சுடுகாட்டில் படுத்துக்கிறப்பா போய் கட்டி பிடிச்சி போடு.
ஏன்டா அவன் தான் சொல்கிறேன் பரதேசி பையன் நீ மாடா தம்பி அண்ணே இனிமேல் அப்படி சொல்லாத எனக்கு மட்டும் தான் அப்படி சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயம் அம்மா அப்பாவுக்கு அடுத்து யார் தெரியுமா அம்மா அப்பா வீட்டில் மூத்தவன் அண்ணன் தான்டா நீ அண்ணன் தான் அதே ஓயாம அடிச்சு விடுற. அவன் எச்சி புத்தில் தெரியும் நீ கவனி இது உன் குழந்தையானே அதே தீயா எரியுது. நீ குளிக்கும் போது உனக்கு சுடு தண்ணி காய வச்சு தரேன் அதுக்கு அடுப்பா நான் இருக்கேன் கொதிக்க வைக்கிறதுக்கு. நான் என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கொழுந்தியா தம்பி பொண்டாட்டி வேணும். தான் பொண்டாட்டின்னு வாங்க. அண்ணே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணுனே பெரிய மாமா எங்களை அண்ணே ஐயோ நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். ஐயப்படியா எந்திரிங்க. தம்பி கையை விட சொல்றாங்க. போடா ஏய் ஆசீர்வாதம் பண்ணும்போது உன் கையை எதுவும் பிணைஞ்சிருப்பானே இல்ல மாமா அப்பலாம் இங்க வா பிணையலையா மூத்திர வாடை வருதடி அவன் மூத்திரத்தெல்லாம் பிணைய வாண்டிப்பா உன்னை செந்தடிக்க சொன்னா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அவர் மூத்தத்தை பெரியவன் சொல்றாரு. நீ செண்டடிக்க சொன்னா நான் செந்தட்டி அடிச்சுட்டு வந்தேன். அதான் அறுக்குதா? நீ போடுற நைட்டியா நான் இருக்கணும் அதுக்கு நான் பட்டனா இருக்கணும். இல்லைன்னா திறந்துக்கிட்டு போயிடும். திறந்துக்கிட்டு போயிருமா அதென்ன கோழி குஞ்சாடா நீ திங்கிற பண்ணா நான் இருக்கணும் பண்ணுண்டா அப்படி இறுகிரும்டா. உன் வேலையை பாரு வெளிக்கு வராம தானே. பண்ணுண்டா நான் தொட்டு இதை நினைக்கிற டீயா இருக்கணும். தொட்டு தொட்டு நல்லா சாப்பிடுவேன். அப்படியே அப்போ மாட்டிக்கிறவில்ல உன் வயிற்றுல வர்ற பிள்ளையா நான் இருக்கணும் அந்த பிள்ளைக்கு அப்பனா நான் இருக்கணும். அப்பனா போறா தலைவா. ஆமாம் இந்தியா வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சு வச்சு ரெண்டு பேரும் கை தட்டிக்கிறாங்க இவே ஒரு மொட்டு முட்டை இவே ஒரு முள்ளலி முட்டை சரியா 1000 பேர் இருந்தாலும் இனிமேலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வாழ இந்த ஜிப்பி பாறை நான் விட மாட்டேன் அதனால நான் ஒதுங்கிறது நல்லது எங்கள் அண்ணன் பிள்ளைத்தி முத்தண்ணே கண்ணே கலங்கிட்டேன் தம்பி அண்ணே உன் தம்பி நான் சேர்த்து வச்சிடறேன் இந்த சூத்துவத்தி பயலுக்கு அண்ணே அண்ணியோட நீ வாழணும் ஏய் மரியாதை வாடி அண்ணிண்டாமா. ஏய். அண்ணன் முன்னாடி அண்ணிண்டாமா போதுனா சும்மாவா சொல்லுவேன். ஏய் கையை விடுறா ஐயோ எனக்கு வேணாம் தம்பி எனக்கு வேணாம். கொடுக்கவே இல்லை அங்கேயே அவர வாங்க மேடம் வயசில் மூத்தவனை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ண நினச்சது தப்புத்தேன் தம்பி தம்பி எனக்கு முழு தோசை வேணாம் சாமி. என்னால முழு தோசையை சாப்பிட்டு செமிக்கவே முடியாது. நீ சாப்பிட்டு கூட தோசை அரை தோசை சாப்பிட்டுக்கிறேன். என்னது செமிக்க முடியாதா? உங்க பெரிய மலைப்பாம்பு செமிக்க முடியாதா? முகரைய பாரு முகரைய. எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன் நான் தான் விடு அவன் சும்மா சாப்பிட்டு அவன்தான் ஓனரு. நான் மைத்தட்டு போடுவேன். கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டளையினி கனிவான பெச்சழகி. தொண்டையூர் கண்ணதாசா சிரிப்பாட வருது கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குற ஏன் அங்கம்மா உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரியம் அத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா அந்திசாய நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அந்தி சாயி நேரத்தில அண்ணமே உன்னை எண்ணி அந்திசாய நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அத்தங்கர போய் வந்தேன் அங்கம்மா நீ அங்கேயே மரளைய என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே மரளைய என்னம்மா என்னம்மா கட்டான கட்டளையினி கனிவான பெச்சழகி. பனமரத்து விடா ஒரு பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையிலே பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில எச்சீரிச்சதென்ன செல்லையா நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா எங்கூட 8 நாளா பேசலையே என்னையா என்னையா கட்டான கட்டளை
ஏறனது நானும் நாடகத்துக்கு ஏறனது அன்பாலயம் இறங்குனது மானாமதுரையா ஏறினது அன்பாலயம் இறங்குனது மானாமதுரையா ஏறனது எறப்புலனா இறங்குனது சோழ வந்தா பக்கத்தில செல்லையா நம்ம சொக்கி நின்னு பேசினது சொல்லையா நம்ம சொக்கி நின்னு பேசினது சொல்லையா மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலிலே மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோயிலிலே மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலிலே தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு டி. பிள்ளத்தி ஏ. விழாக்குளம் SMRA அன்பு உறவுகள் சார்பாக 101 நன்கொடை வழங்கிய டி. பிள்ளத்தி ஏ. விழாக்குளம் அத்துணை பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கொடான கொடி நன்றி வணக்கம். ப்ரோ கம்மா கரையா நீ உன் காதலை சொல்லு உள்ள கரையே இங்கே அடைக்க முடியாம இருக்காங்க கம்மா கரை போயிட்டேன். உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு சொல்லவா? நான் இங்க முக்கிட்டு காதல் பண்ணும்போது உன்னைய வளகாப்பு வரைக்கும் ரெடி பண்ண மண்ணல்லி தூத்துறாரு கையெடுத்து கும்பிடுறாரு உங்களை விட்டுட்டு வர சொல்றாரு மாமா. ஏன் ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்க? பொட்டாக்கு மாவு நினைச்சீங்களா? நான் கேட்காம முட்டேன்ட்டி என்ன தொட்டேனா மணிக்கட்டை ஒடிச்சு போடுவேன். அம்மா உன் காதலை சொல்லு. விடு அனுசரிச்சு அரைக்குது மாமா. ஏய் 500 கூப்பிட்டு உன்னை 1000 ஆக்கலாம் பாக்குறேன். ஏய் என்னைய பார்த்தா நான் 500 ரூபாய் போட்டேன்னு வெச்சுக்க பொளந்துறேன் பொளந்து ஓடி போயிரு. காதலை சொல்லு சூடு தண்ணி வச்சு இதல ஊத்தி விடுவே. எதுல வாயில தானா மாரே பாரு. உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவளா? எல்லாம் பைத்திய பாடவே. உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவளா? இவரானே பாடி அழைச்சா இவரான பாட்டு படிச்சா அம்மாடியோ எனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவர் இவதா என்ன விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ மாஞ்சிட்டு மேடு போட்டு மை சென்று மாட்டினா மாமாவ வளைச்சு போடு புது தீட்டினா ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா அண்ணால தூக்கம் கேட்டு அவன் வச்சு வாடினா பச்சை கிளி தன்னதடி இன்னும் என் நாட்டு உச்சந்தலை வச்ச மலரு இப்போ உண்டாட்டு மயங்காத மாட ஆமே வந்த உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவளா? என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவளா? நீ சூட்டும் பூவுக்காக இடுப்புகள் ஆடுது. நீ வைக்கும் பொட்டுக்காக நடுநெத்தி வாடுது. ஆத்தாடி உன்னைத்தானே உயிர்நாடி தேடுது. காவேரி கடல் கூடுது. அன்னி பொழுது திண்ணை கிளியும் திங்கள் கூத்தாடு. மையில் எழுதி மஞ்சள் பொண்ணு கையே கோத்தாடு. அடங்காத ஆசை கொண்டு நானும் போராடு. என்ன யானை எல்லாம் எனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பிறந்தவர் இவதா